டாடா கேபிட்டலோட ப்ராஃபிட் growth, ரேடிகோ கைத்தானோட ரெக்கார்ட் குவார்டர் ரிசல்ட், மீஷோவோட 1200 crore பிளாக் டீல், ஹாப்பியஸ்ட் மைண்ட், பிர்லா சாஃப்ட், சிசிஎல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தோடைய ரிசல்ட்டையும் இப்ப டீடைல்டா பார்க்கலாம். டாடா கேபிட்டல் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. முதல்ல டாடா கேபிட்டல் இந்த குவார்டர்ல கம்பெனிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1547 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போதைக்கு 2.91 lakh crore இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது 22% க்ரோ ஆயிருக்கு. ரீட்டைல் எஸ்எம்இ லெண்டிங் தான் growthல முக்கிய காரணமே. அதே நேரத்துல கிரெடிட் காஸ்ட் 1.6% இருந்து 1% குறைஞ்சிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் அதுக்கப்புறம் ROE ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிராஸ் என்பிஏ வெறும் 1.9% மட்டும். கம்பெனி கோல்ட் லோன் பிசினஸ்ல என்ட்ரி ஆக போறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அசட் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. growthம் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரேடிகோ கைத்தான் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த குவார்டர்ல கம்பெனி எல்லா முக்கிய மெட்ரிக்ஸ்லயும் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 76% க்ரோ ஆயிருக்கு, ரெவென்யூ 10% க்ரோ ஆயிருக்கு, எபிடா 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரீமியம் பிராண்ட்ஸ்ல IMFL அதோட ரெவென்யூ மட்டும் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் இன்னும் கான்பிடண்டா ஃபினான்ஷியல் இயர் 27ல பிரீமியம் growth கைடன்ஸ் 20% இருந்து 25% இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சில ரிஸ்க்கும் நம்ம கவனிக்கணும். ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ரா மெட்டீரியல் காஸ்ட், சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். மீஷோ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க, ஒரு பெரிய பிளாக் டீல் வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எலிவேஷன் கேபிட்டல் 12% ஸ்டேக்க விற்கலான்ற தகவல் கிடைச்சிருக்கு. டீல் சைஸ் 1200 crore சொல்லியிருக்காங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட்ரிஷன் ரேட் குறைஞ்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் குறிப்பா AI அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் இன்ஜினியரிங் இந்த பிசினஸ் செக்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதனால எதிர்கால டீல் பைப்லைன் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. காஃபி எக்ஸ்போர்ட் கம்பெனியான இவங்க நெட் ப்ராஃபிட் 61% க்ரோ ஆயிருக்கு. ரெவென்யூ 14% க்ரோ ஆயிருக்கு. எபிடா 22% க்ரோ ஆயிருக்கு. காஃபி பிரைஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 20% கம்மியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 27 கைடன்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ராசென்கா ஃபார்மா CDSCO கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான ஒரு ட்ரக்குக்கான அப்ரூவல் தான். இந்த அப்ரூவல் மூலமா ஆன்காலஜி போர்ட்போலியோ மேலும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ராசென்கா ஃபார்மா. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனியான இவங்க மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 27ல 25%க்கும் மேல அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் growth எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் டிமாண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. VST இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25% கம்மியா இருக்கு, ரெவென்யூ 14% கம்மியா இருக்கு, எபிடா 35% கம்மியா இருக்கு. ஹையர் சிகரெட் டாக்ஸஸ் அதுக்கப்புறம் இல்லீகல் ட்ரேட் தான் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 27 ஒரு சேலஞ்சிங் இயரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனியான இவங்க நெட் ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிடா மார்ஜினும் கிட்டத்தட்ட 60%. மால் பிசினஸ் தொடர்ந்து நல்ல growth ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. DCM ஸ்ரீராம் இந்த ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 6 மடங்குக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒன் டைம் டாக்ஸ் பெனிஃபிட் அப்புறம் அசட் சேல் கெயின் இருக்கிறதுனால ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அளவு அதிகமா இல்ல. அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 147 crore சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் பிசினஸ் நல்லா growth காட்டியிருக்காங்க. சுகர் அப்புறம் எத்தனால் பிசினஸ் ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிர்லா சாஃப்ட் ஐடி செக்டார்ல ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு 51% க்ரோ ஆயிருக்கு. எபிடா மார்ஜின்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். AI ரிலேட்டட் டீல்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டீல் எவ்வளவு வின் பண்ணிருக்காங்கன்னா 20% ஆல்ரெடி இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அட்ரிஷன் ரேட் குறைஞ்சிருக்கு.
மேனேஜ்மெண்ட் எதிர்கால growth மீது ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் பார்த்தா டாடா கேபிட்டல், ரேடிகோ கைதான், பிர்லா சாஃப்ட், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அண்ட் சிசிஎல் ப்ராடக்ட்ஸ். ஸோ கவனமா இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் டிசிஎம், ஸ்ரீராம். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.